ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1-3-2024 அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், தேய்பிரை சஷ்டி, சுப முகூர்த்தம், சம நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அதாவது இந்த ராகு காலம் யமகண்டத்துல புதிய முயற்சிகள் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை பண்ணித்தான் ஆகணும், இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நான் இன்னைக்கு ராகு காலம் நான் வரமாட்டேன், யமகண்டம் நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால நீங்கள் விநாயகர் பெருமானையும் துர்க்கை அம்மனையும் மனசார தியானம் பண்ணிட்டு உங்கள் இதெல்லாம் முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம். குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் நீங்கள் மேற்கு திசையை நோக்கி பயணம் போகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க, கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கும்பலக்னம் இருப்பு 2 நாழிகை 3 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 8 நிமிடங்கள் வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:57 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று மாலை 4 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. யோகம் இன்று காலை 6:27 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த சாயந்தரம் விளக்கு வச்சு கடனை திருப்பி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது அவங்கவங்க இஷ்டம், கொடுக்கலாம். ஏன்னா கடன் தான், அதை திருப்பி கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு சில சமயம் மனசில் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் காலையில் 11லேருந்து 12 அந்த பைசாவை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்போ வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகராகிய ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். இன்னைக்கு சஷ்டி, அது தேய்பிரையாக இருந்தாலும் சரி வளர்பிரையாக இருந்தாலும் சஷ்டி தான். சஷ்டி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது தான். அதை அப்படி சொல்கிறது. அதனால இந்த சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். விரதம் இருக்க முடியாதவா முருகப்பெருமான நினைக்கலாமோ, அது தப்பு கிடையாது. ஓம் ஸ்ரீ சரவண பகவாய் நமக அப்படின்னு ஒரு 27 தடவை இல்லைன்னா 108 தடவை சொல்கிறது தப்பே கிடையாது. அந்த மாதிரி பண்ணினா கூட விசேஷமான பலன்கள் தான். அதனால் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவசனா சமேத முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு சஷ்டி, அது ரொம்ப விசேஷம். வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்க உங்கள் மனசில் இருந்த கவலைகள்லாம் மறையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பர். அதே இடத்துல தான் இந்த சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். என்ன நட்சத்திரம் மட்டும் மாறி இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி இன்னைக்கும் அதே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் இருக்கும்.
அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வாழ்வாதாரம் போயிடுச்சு அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது. எங்கே நமக்கு நல்லது நடக்கிறதோ அதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கணும். அதே சந்தோஷமான நாள் அப்படின்னா அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும். நேற்றுக்கு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி கவலைப்பட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு சந்தோஷமான நாளை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் நாள். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 7ஆம் பார்வையை வாங்கிக்கிட்டு சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத வருமானங்கள் வருவதால் கடன் சுமை குறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் சில மனமகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிப்பதால் அருகில் உள்ள ஆலய தரிசனம் செய்வீர்கள். அதன் மூலம் உள்ள தெளிவும் உடல் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா இன்னைக்கும் அதே சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார், உங்க ராசிநாதன். அதனாலே உங்களது பயணங்கள் வெற்றியடையும் விதத்தில் இருக்கும். உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சில நேரங்களில் எடுத்த காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் உங்களோட முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். ஏன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவதோடு மட்டுமல்லாமல் சில புதிய சலுகைகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாத அளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும்.
குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் அதிரடி திட்டங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதொருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்தோஷம் தலைவிரித்து ஆடும், உற்சாகம் அதிகரிக்கும், குதூகலம் கூடும், அற்புதமான ஒரு நாள். அதுக்காக தான் சொல்றேன், இவ்வளவு நாளா சில குழப்பங்களோட இருந்தீங்க, இன்னமும் இருக்கு அந்த குழப்பம், விடல. ஆனா இன்னைக்கு நல்ல நாள், அற்புதமான நாளுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்றங்களை செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு ஆதரவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனோதைரியம் கூடும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்திர பகவான் உங்க ஜென்ம ராசியில தான் இருக்க. சின்ன சின்ன குழப்பம் தான் வரும். சின்ன சின்ன மலைகளில் வீடு கட்டி அப்படின்னு பாடிட்டு அலைச்சலை சந்தோஷமா எடுத்துப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாமே ஒழிய குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அதே நேரம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் சில வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக முன்னேறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் குதூகலம் அதிகரிக்கும் நாள். ஏன்னா இன்னைக்கும் 12ஆம் இடமாகிய மோட்சஸ்தானம் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதனால இன்னைக்கு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கோ இல்லையோ செலவும் இருக்கு. ஒரு செலவு முடிச்சிங்கன்னா இன்னொரு செலவு ஆட்டோமேட்டிக்காக வந்து கதவை தட்டும். அதனாலே இன்னைக்கு செலவுக்கு மேல் செலவு இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இருக்கக்கூடாது. வரவு எட்டனா செலவு நாலனா அந்த மாதிரி இருக்கணும், சரியா? அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரம் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் கூடும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப் பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும் நாள். மனசில் ஒரு சந்தோஷம் தாண்டவமாடும் நாள். குடும்பத்தில் குழப்பமே இல்லை என்ற அளவிற்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினமும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும்.
தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் இன்றைய தினம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும். அதன் மூலம் நற்பெயர் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். குடும்பமானவரை நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் அற்புதமாக செஞ்சீங்கனாலே முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக வந்து சேரும். உணவு கட்டுப்பாடு அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாமே ஒழிய குடும்பத்தில் சுபிக்ஷகரமான போக்கு தென்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் சில பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவாடா நிம்மதியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி. சந்திராஷ்டமெல்லாம் போனதுனால ஒரு மனசில் ஒரு கிளேசமெல்லாம் அகன்று ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மன திருப்தி உண்டாகும். அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிலவும் அலுவலகத்தில். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அருமையாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். எந்த விதத்திலும் உங்களுக்கு சில நேரங்களில் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனாலே கொஞ்சம் சில குழப்பங்கள்லாம் இருக்கும். மனசில் ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்காது. சில நேரங்களில் சில தலை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம் என்பதால் கூடுமானவரை குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள் உண்டாகலாம். கூடுமானவரை எல்லோரையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினமும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் குழப்பமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் சில நேரங்களில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லையெனில் வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டி வரலாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.